தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். வணக்கம். செய்தி சுருக்கம். படையே வந்தாலும் நடக்காது, அமித்ஷாவுக்கு ஸ்டாலின் பதில். திருவண்ணாமலையில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். இப்போ நம்ம தோல்ல தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் காக்க வேண்டிய கடமை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாட்டோட பன்முகத்தன்மையையும் காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான். அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான். அதனால்தான் அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல். பேசினாங்கல்ல, அண்மையில் கூட என்ன பேசினார் அவரு? பீகாரை ஜெயிச்சிட்டோம், அடுத்து டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு. மாண்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்கள் உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோடு வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம். மீண்டும் சொல்றேன், அன்போட வந்தா அரவணைப்போம், ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம், எதிர்த்து நிற்போம், உங்களை ஜெயிச்சு காண்பிப்போம். கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் எதையும் சாதிக்க முடியாது. சில கட்சிகளில் கட்டுப்பாடு இல்லை, அங்கு 1 கோடி பேர் திரண்டாலும் பயனில்லை என துணை முதல்வர் உதயநிதி விமர்சித்துள்ளார். இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். பொதுவா இளைஞர்கள் அதிகமாக கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு. காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டே இருப்பாங்க, யாரும் கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு. அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது, மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. ஆனா உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம், கொள்கை கூட்டம், கழகத்திற்கு மட்டுமல்ல, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும். மற்ற இயக்கத்துல எல்லாம் தொண்டர்கள் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, தலைவர்கள் இருப்பாங்க, பொறுப்பாளர் இருப்பாங்க. ஆனா திமுகவில் மட்டும்தான் உண்மையான அன்போட உடன்பரப்பேன்னு கூப்பிடுற கூட்டம் நம்முடைய திமுகவில் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை கடந்து 76வது ஆண்டுல நாம நடைபோட்டு கொண்டிருக்கோம். கோரிக்கை ஏற்று ஓகே சொன்னார் அமித்ஷா. டெல்லி சந்திப்புக்கு பின் நாகேந்திரன் பேட்டி. டெல்லி சென்றுள்ள தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது வீட்டில் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் எப்படி உங்களுடைய யாத்திரை எப்படி இருக்கு, எப்போ முடியுது, அடுத்த என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதற்கான விளக்கத்தை விரைவில் ஏதாவது தமிழ்நாடு இல்ல அது பத்தி இப்ப எதுவுமே சொல்லல. அவங்க வருவாங்க, ஜனவரிக்கு அப்புறம் நிச்சயமா வரும். பிற்பகல்ல குறிப்பிட்ட மாதிரி புதுக்கோட்டையில உங்க பிரச்சாரத்தை நிறைவு பண்ண அதுக்கு என்ன அழைப்பு முறையா அது சொல்லி இருக்கிறேன் நான். தொகுதி பங்கீடு பேசுவாங்க அப்படின்ற தகவல் வெளியே இல்ல, தொகுதி பங்கீடு பத்தோ கூட்டணி பத்தோ எதுவுமே நாங்க பேசல. என் யாத்திரை ஜனவரி 9ஆம் தேதி நிறைவு பண்ணால நீங்களோ அல்லது பிரைம் மினிஸ்டரோ வரணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். கண்டிப்பா வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன்.
2 பேர்ல யாராவது ஒருத்தர் வரணும் அப்படிங்க வரேன் அப்படின்னு. அதிமுக விவகாரம் ஏதாவது பேசுறாங்க? இல்ல அண்ணா எதுவுமே நான் இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. வேற எது செங்கோட்டையன் தாவிகள் கேட்டாரா? இல்ல அதை பத்தி கூட்டணி பத்தி எதுவுமே பேசல. வேற கட்சி சார்பாக வேற கட்சி தொடர்பாடு இல்ல இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். நான் கேட்டிருந்தேன், அதனால. டிசம்பர் 23 மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பன்னீர்செல்வம் அறிவிப்பு. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற அமைப்பை நடத்தி வந்தார். கடந்த மாதம் 24ஆம் தேதி சென்னையில் நடந்த கூட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் பெயர் கழகமாக மாறுகிறது. டிசம்பர் 15 மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடி முக்கிய முடிவு எடுக்கப்படும் என பன்னீர்செல்வம் கூறினார். இதனால் அவர் தனிக்கட்சி துவங்குவதாக கூறப்பட்டது. பின்னர் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பன்னீர்செல்வம் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேசினார். அப்போது அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியிடம் ஆலோசித்துவிட்டு கூறுவதாக அமித்ஷா கூறியதால் அவர் பதிலுக்காக பன்னீர்செல்வம் காத்திருக்கிறார். எனவே இன்று நடப்பதாக அறிவித்த மாவட்ட செயலர்கள் ஆலோசனைக் கூட்டம் வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் பன்னீர்செல்வம் அமைப்பின் பெயரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தேதி மாற்றம் தொடர்பான அறிக்கையில் இந்த புதிய பெயர் இடம்பெற்றுள்ளது. டெல்டா விவசாயிகளுடன் பொங்கல் கொண்டாட்டம். தமிழகம் வருகிறார் மோடி. தமிழகத்தில் 2026 ஏப்ரலில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகளை பிரதான அரசியல் கட்சிகள் துவங்கியுள்ளன. திமுக கூட்டணியில் புதிய கட்சிகளை இணைப்பதற்கான பேச்சு நடந்து வருகிறது. அதிமுக கூட்டணியை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பீகாரை தொடர்ந்து தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் என பாஜக தேசிய தலைமை விரும்புகிறது. இதற்கான வியூகங்கள் டெல்லியில் வகுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி தமிழகத்தில் அதிருப்தியில் உள்ள விவசாய சங்கங்கள், தொழிலாளர் அமைப்புகள் மற்றும் வியாபாரிகள் உள்ளிட்டோரை அணி திரட்டும் முயற்சிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் விவசாயத்தை மட்டுமே பிரதான தொழிலாக கொண்ட டெல்டா மாவட்டமான தஞ்சாவூரில் நடக்கவுள்ள பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி அடுத்த மாதம் 3 நாள் பயணமாக தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக விவசாய சங்க நிர்வாகிகள் சிலரை டெல்லிக்கு அழைத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த தமிழக பாஜக தலைமைக்கு தேசிய தலைமை அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள். நிர்மலாவுக்கு 24வது இடம். அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தை தலைமையிடமாக வைத்து செயல்படும் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் 2025க்கான பட்டியலை அந்த பத்திரிகை நேற்று வெளியிட்டுள்ளது. அதில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் முதலிடம் பிடித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவராக பொறுப்பு வகிக்கும் முதல் பெண் இவர். இந்த பட்டியலில் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவரும் மத்திய நிதி அமைச்சருமான நிர்மலா சீதாராமன் 24வது இடத்தில் உள்ளார். நாட்டின் பொருளாதார கொள்கையை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றியதற்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். எக்ஸியல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா 76வது இடத்தில் உள்ளார். நாட்டின் பணக்கார பெண் தொழிலதிபர்களில் ஒருவரான இவர் தமிழகத்தைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் ஷிவ் நாடாரின் ஒரே மகள் ஆவார். கர்நாடகாவைச் சேர்ந்த பயோகான் நிறுவன தலைவர் கிரண் மஜும்தார் ஷா 83வது இடத்தில் உள்ளார். தொடர்ந்து 5 முறை எம்எல்ஏ, ஒவ்வொரு முறையும் மெகா வெற்றி. பாரதிய ஜனதா தேசிய தலைமைக்கு புது ரத்தம். பாரதிய ஜனதா தேசிய தலைவர் பதவி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாறக்கூடியது. 2020ஆம் ஆண்டு பிப்ரவரியில் மத்திய அமைச்சர் நட்டா தலைவராக பொறுப்பேற்றார். லோக்சபா தேர்தலை கருதி நட்டாவுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது. 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. தற்போது நட்டா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகிக்கிறார். இந்த நிலையில் கட்சியின் புதிய தலைவர் நியமனம் குறித்து சில மாதங்களாக பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா, நட்டா ஆகியோர் ஆலோசனை நடத்தி வந்தனர். அதன் முடிவில் பாரதிய ஜனதா தேசிய செயல் தலைவராக பீகாரைச் சேர்ந்த நிதின் நபின் சின்ஹா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது பீகாரில் சாலை கட்டுமானத்துறை அமைச்சராக உள்ளார். இவர் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் நபின் கிஷோர் சின்ஹாவின் மகன் ஆவார். தனது தந்தை மறைவுக்கு பின் தீவிர தேர்தல் அரசியலில் நுழைந்தார். முதலாக 2006இல் பாட்னா மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று பீகார் சட்டசபையில் நுழைந்தார்.
பின்னர் 2010, 2015, 2020 மற்றும் 2025 ஆண்டுகளில் பங்கிப்பூர் தொகுதியில் இருந்து தொடர்ந்து 4 முறை எம்எல்ஏ ஆனார். 2020 சட்டசபை தேர்தலில் நடிகரும் அரசியல்வாதியுமான சத்ருகன் சின்ஹாவின் மகன் லவ் சின்ஹாவை அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து வரலாற்று வெற்றியை பதிவு செய்தார். சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் சட்டசபை தேர்தலின் போதும் 51,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நிதின் நபீன் சின்ஹாவின் இந்த தொடர்ச்சியான தேர்தல் வியூக களப்பணி பாரதிய ஜனதா தேசிய தலைமையை கவர்ந்தது. இதனைத் தொடர்ந்தே பாரதிய ஜனதா தேசிய செயல் தலைவர் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் 2008 ஆண்டு பாஜக யுவ மோர்ச்சாவின் தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் இளைஞர் பிரிவின் இணை பொறுப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார். 2010 முதல் 2013 வரை யுவ மோர்ச்சாவின் தேசிய பொதுச் செயலாளராக பதவி வகித்தார். 2016 முதல் 2019 வரை பீகார் யுவ மோர்ச்சா மாநில தலைவராக பதவி வகித்தார். 2019 சிக்கிமில் பாரதிய ஜனதா தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். அதே ஆண்டு சிக்கிம் மாநில பாரதிய ஜனதா அமைப்பு பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார். அந்த வரிசையில் தற்போது தேசிய செயல் தலைவரான நிதின் நபீனுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நிதின் நபீன் கடினமான உழைப்பாளி என்பதை நிரூபித்துள்ளார். பீகாரில் அமைச்சராகவும் எம்எல்ஏ-ஆகவும் சாதனை படைத்துள்ளார். மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அவர் அயராது உழைத்துள்ளார். அவரது ஆற்றலும் அர்ப்பணிப்பும் வரும் காலங்களில் பாரதிய ஜனதாவை வலுப்படுத்தும் என உறுதியாக நம்புகிறேன். பாரதிய ஜனதாவின் செயல் தலைவராக பொறுப்பேற்கும் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார்.